இங்க வாங்க. உங்களை பார்த்தா ஒரு சினிமா பாடல் பாடக்கூடிய ஒரு பாடகர் மாதிரி தெரிகிறது. அதனால அண்ணா 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 சரி என்னங்க நீங்க வந்து நல்ல வேலைக்கு விரல புடிச்சு கடிச்சு ஒண்ணுக்கு வராம போயிருக்கோம். சினிமா பாட்டு பாடுறீங்களா? சினிமா பாட்டு புது பாட்டு பாட்டா பழைய பாட்டு பாட்டு உங்களுக்கு எதில் உடலான்னு தோணுது அது கிடைக்க மாட்டேங்குது. புதுசுல பாட்டா கண்ணி தீவு பொண்ணா எனக்கு எட்டல என்ன மச்சான் எனக்கு எட்டல மச்சான் எனக்கு போய் சண்டாளா என்ன போய் அந்த வேலை செய்ய சொல்றானே அந்த வேலை நக்கி பழக்கம் போல இருக்கு. என்னப்பா எட்டல என்ன எட்டல சுத்தளவு பெருசா இருக்குது அது எட்டல சொல்லுங்க மேடம் மொத்தமா எட்டுல நான் என்ன நினைச்சேன்னா அதுதான் எட்டல அது எட்டல முதல்ல இது எட்டானா அது எட்டு பாபா இது புரியுதா? இங்க புது பாட்டு பண்ணீங்களா? ஆமா பழைய பாட்டு அழகு கேட்ட பாட்டு அற்புதமான பாட்டு. இந்த பாட்டை கேட்டா அடுத்த பாட்டு நீ கேட்கலாம். பாட்டு ஆடிய ஆட்டம் என்ன தேடிய செல்வம் என்ன கூடுவிட்டு ஆவி போனால் கூடவே அந்த பாடல் வந்து பாடுவான். பாட்டு பாடுங்க. நீதான பழைய பாட்டு கேட்ட பழைய பாட்டுன்னா அப்படியே ரசிக்கிற மாதிரி இருக்கணும். ரசிக்கிற மாதிரி ஜோடி பாட்டா இருக்கணும். எம்ஜிஆர் பாடலாம் இருக்கணும். எம்ஜிஆர் பாட்டு தான் ஒரு பெண்ணாய் கூடிட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து கோலம் போலே ஆடலாம் பாடலாம். ஒருவர் கொல்ல ஒருவர் கேட்டு பாடல் நூலில் பாடலாம் ஆடலாம். பத்து தேடி சொல்லும் வார்த்தைகள் பத்து பூவை போல் பக்கம் தேடி செல்லட்டும் ஆசை எண்ணங்கள் எல்லாம் கொஞ்சம்
ஏமா அம்மா ஏப்பா என்னாச்சு? நாளைக்கு சிக்கன் குனியா நோய் வந்து ரொம்ப அந்த கையில ஒரு சொம்பா நானும் கேளுங்களேன். ஏன் என்ன பிரச்சனை? எல்லாம் 10 மூட்டை சிமெண்ட் வைத்து இருக்கிறாயா? எந்த கடையில அரிசி வாங்கி திங்கிற? அப்படியே சொல்லி சொல்லிதான் எனக்கு அப்படியே இங்க பாப்பா புடிச்சிக்கிட்டா கையில எடுத்து கொடு சிக்கும். இல்ல புடிச்சிக்கிட்டா அதான் பாரு முகரையை பாரு. அப்படியே ஏத்தி விட்டுரும் ஜாக்கிரதை. அப்படியே தடுத்து கிழிச்சு வச்சிருவேன். எல்லா பொம்பளையும் வச்சுக்கிற மாதிரி என்னட்டு வச்சுட்டாங்க. என்னடி செய்ய? ஏய், நான் மோசமான பொம்பளை. ஏன் உனக்கு என்ன எய்ட்ஸ் இருக்கா? மோசமான பொம்பளையா? மோசமான பொம்பளைன்னா எய்ஸ் இருக்கு. பஸ் ஸ்டாண்ட்ல உன்ன மாதிரி தெரியவா? கோபத்தலை. என்னடி கேள்வி? என்ன ஒத்திக்கிட்டு கிளம்பி? இன்று இன்னும் அந்த கண்டன் வர்றதுக்கு நேரத்துக்கு அப்ப பேசிக்கலாம். இங்க வாங்க. நாடகம் இன்று எதற்காக? இன்று நமது பெருமாளுக்காக. என்ன பெருமாள்? என்ன பெருமாள்? ஜெகதீச பெருமாள். புரட்டாசி சனிக்கிழமை 3ஆம் கிழமை 35ஆம் தேதி இன்னைக்கு நாடகம் வச்சிருக்காங்க. ஒரு இறக்கமா இருந்தா எடுத்தாங்கம்மா 2 வச்சு விட்டுறேன். இன்னைக்கு சனிக்கிழமை நாளாம் ஏன் எப்ப சொல்ல சொல்லி தர்றேன்? 25ஆம் தேதி எங்கய்யா இருக்குது? 30ஆம் தேதி இங்கிலீஷ், தமிழ்ல 5 நாள். தமிழ்ல 5 நாள். ஆக மொத்தம் 35. ஓய், இந்த காதல் விஷயத்துல என்னென்ன காதல் தெரியும்? ஏங்க இந்த பிள்ளைக்கு காதல் தெரியல, அதனாலதான் நமக்கு சரிப்பட்டு வர மாட்டேங்கிறான். காதல் காதலை பத்தி சொல்லி தரேன். காதலை பத்தி எனக்கு சொல்லி தரீங்களா? ஆமா, அப்பதான் உனக்கு எங்க நானா ஆம்பளைக்கிட்டே பேச மாட்டேன். காதல்னா என்னன்னு தெரிய மாட்டேங்குது. பேச மட்டும் பேசாது, மத்ததெல்லாம் படுத்துக்கும். காதல் தெரியாதுல்ல. என்னென்ன காதல்? எனக்கு காட்டு காதல், எருமை காதல், நாய் காதல், 3 காதல் தெரியும். சொல்லி தரட்டா? அப்படியா? சரி சரி கொடுங்க. முதல்ல உனக்கு ஆட்டுக்காதல் சொல்லி தரேன். ஆட்டுக்காதல் இப்ப எப்படின்னா, இப்போ ஸ்டார்ட் ஆகுது ஆட்டுக்காதல். நீ பெருமை குட்டி, நான் கெடா குட்டி. நீ பொட்டையாடு, நான் கெடாய். உனக்கு எனக்கு இப்ப லவ் வருது. நீ என்ன செய்வீங்க? இந்த பொட்டையாடு என்ன செய்வாங்க? வேலியோரமா மேய விட்டுருவாங்க. இந்த கெடாய முன்னுக்காலு பின்னுக்காலு 2ஐயும் கட்டி வச்சிருவாங்க. கெடாய்க்கு நொல்லு அதிகம். இப்படி நீ அப்படி வேலியோரமா மேய்ஞ்சிக்கிட்டே வருவேன். கெடாய என்ன பாப்பேன். பார்த்த உடனே எனக்கு லவ் வரும். வந்துடுறேன். அந்த நேரத்துல பார்த்து எனக்கு ஒரு சிக்னல் பண்ணுவேன். எப்படி? அப்படின்னு இந்த பொட்டையாடு கத்து. இந்த கேட்ட கெடாய் நான் சும்மா இருப்பேன். நான் என்ன செய்வேன் தெரியுமா? அது என்னமா கெடாய்ங்க அப்படி போயிருது. இது ஆட்டுக்காதல். அடுத்தது எருமை காதல். அது எப்படி? நீ பொட்டை எருமை, நான் கெடா எருமை. இந்த பொட்டை எருமைக்கு அமாவாசை கண்டா தூக்கம் பிடிக்காது, செனைக்கலை. அப்ப பார்த்து கெடா எருமைக்கு சிக்னல் தரும். எப்படி எப்படி எப்படி? விடிய விடிய கத்துவேன், நீ தூங்க மாட்டேன். விடிய விடிய கத்துவேன், நீயும் தூங்க மாட்டேன், பக்கத்து வீட்டுக்காரனையும் தூங்க விட மாட்டேன். அவளை விடிய வரைக்கும் கத்து. நான் கேட்கறது எப்படி தெரியுமா? நான் என்ன செய்வேன்? கெடா எருமை கத்துது. பயம் மட்டா எடுத்துக்கிற பயம் வந்து சொல்லி பெஞ்சு மேல ஏறி சிப்ப கலட்டுறான் பாவம் கடவுள். அங்க போய் சிப்ப கலட்டுறோம். ஊம்புடா கிளம்பு. நானு அவருக்கு அடிப்பாருன்னு எனக்கு தெரியாதா? அந்த பக்கம் நீ வந்துட்ட ஊர்ல கல்யாணம்னா தென்னையில கிடக்கிறவன் திணறான். எட்டுன்னு சொல்லி பழம் மேல ஏறி சிப்ப கலட்டுறான். நடு ரோட்ல அடிக்கிறேன். நாளைக்கு உனக்கு பேசிக்கிறேன். உள்ள சட்டி போடல. அடிச்சு போட்டியா? அமர்ந்துருவீங்க. ஆ, அது
அருள்மிகு ஆ. ஸ்ரீலாத்திரி ஆ. கதிராய பெருமாள் சாமிக்காக நாடகம் வருடம் தவறாமல் புரட்டாசி 3ஆம் சனிக்கிழமை முன்னிட்டு விடாமுயற்சியாக இன்னைக்கு நேத்தல்ல ஒரு குறைஞ்சபட்சம் 100 ஆண்டு இருக்குமா? 100 ஆண்டு இருக்கும். வாத்தியார் பழகுனதுல இருந்து. ஆமா. யாரு மதிப்புக்கு மரியாதைக்குரிய உயிரில் மேலான நமது கொத்தாம்பாளையம் குருதாஸ் காட்டு உழவு. நாட்டு வளவு. ஆனா பத்தாம்பளையம் கூட அதாவது நாட்டு வளவு குருநாதர்ல தெரியாது. கொத்தாம்பாளையம்னா சின்ன குழந்தை கூட தெரியும். குருநாதராஜர். ஆமா. அவர்தான் முதல்ல இது முதல்ல காணேசி நாடகமாக நடத்தி வந்தார். சரி. அவர் மண்ணடை விட்டு இன்னொரு சேர்ந்து விட்டார். எப்பேற்பட்டவர்? எப்பேற்பட்டவர்? அவர் மணி வளவா சேலம் மாவட்டத்திலே சிறந்த கலைஞர் என்று பெயர் எடுத்தவர். ஆண்டவனுக்காகவே நாடகம்னு சொல்லிட்டா இந்த கொத்தாம்பாளையம் 3ஆம் சனிக்கிழமை கூத்துன்னா அப்படியே ஒரு 30 கூத்தாடிங்க 50 கூத்தாடிங்க வந்த இடம் இது. யாருக்காக? யாருக்காக? குருநாத வாதியாருக்காக. வாதியார் சொல்லிட்டாரு அவர் ஊர்ல கூத்து போயிடலாம். காசுக்கு வரல, பணத்துக்கு வரல. இன்னைக்கெல்லாம் காசு இல்லைன்னா வரமாட்டுக்கிறாங்க. சம்பளம் எவ்வளவுன்னு கேக்குறாங்க. அட்வான்ஸ் 2000 ரூபாய் பண்ணிட்டோம். அட்வான்ஸ் 20,000 ரூபாய் கேக்குறாங்க. அன்னைக்கு நாங்களும் இதே கூத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த 25 வருஷத்துக்கு முன்ன ஆரம்ப காலத்துல 50, 30, 60 இப்படிதான் வரும் சம்பளம். அது அப்போ அதுவே பெருசு இல்லையா? ஆமா. இல்ல சேர்ற காசை வசூல் பண்ணி கொடுத்துருவாங்க நாடகக்காரர்கிட்ட. வந்த நாடகக்காரர் எல்லாம் மனங்கோவாம பிரிச்சுட்டு வீட்டுக்கு போகும். இன்னைக்கு 1500 நாளும் மூஞ்சி தோக்குறாங்க, 1700 நாளும் அவருக்கு கொடுங்க. அவருக்கு தான் 2500 ரூபாய் சம்பளம் கேட்கிற கோமாளி அவருக்கே கொடுங்க.